வணக்கம் பவித்ரா. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 541 கோடியே 32 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 4184 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் 382 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 1459 தமிழ்நாடு அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகம் ஆகியவற்றையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இதனைத் தொடர்ந்து நடுத்தர மக்களின் வீடு கட்டும் அந்த கனவை எளிதாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் முதன் முறையாக கட்டட அனுமதி ஆன்லைனில் வழங்கும் அந்த திட்டத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். தமிழகத்தில் முதல் முறையாக ஆன்லைனில் உடனடியாக கட்டிட அனுமதி பெறும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழகத்தில் கட்டடம் மற்றும் மனை பிரிவுகளுக்கான அனுமதியை பரப்பளவு கட்டிடத்தின் உயரம் ஆகியவற்றின் அடிப்படையில் தகுந்த உள்ளாட்சி அமைப்புகள், நகர ஊரமைப்பு இயக்ககம், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஆகியவை வழங்கி வருகின்றது. ஏற்கனவே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் கட்டிட அனுமதிக்காக ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் முறை அறிமுகப்படுத்தி செயல்பாட்டில் இருந்து வரக்கூடிய நிலையில் உள்ளாட்சி அமைப்புகளிலும் ஆன்லைனில் அனுமதிக்காக விண்ணப்பிக்கும் நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி முதல் ஊராட்சிகளில் கட்டிட அனுமதிக்கு ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனையொட்டி பல்வேறு சலுகைகளும் தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதே போல தளப்பரப்பு குறியீட்டிலும் பணி முடிப்பு சான்றிதழ் பெறுவதிலும் சலுகைகள் அறிவிக்கப்பட்டன. இந்த சூழலில் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட தமிழக அரசின் பட்ஜெட்டில் 2500 சதுர அடி வரை கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்துக்கு கட்டிட அனுமதி தேவையில்லை எனவும் பணி முடிவு சான்றிதழ் பெற தேவையில்லை எனவும் அறிவிக்கப்பட்டது. மேலும் பட்ஜெட் அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் தமிழகத்தில் முதல் முறையாக கட்டிட அனுமதியை ஆன்லைனில் உடனடியாக வழங்கும் திட்டத்தை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தின்படி தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய www.onlinenepa.tn.government.in என்ற இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். மேலும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பதாரர் அளிக்கும் விவரத்தின் அடிப்படையில் உடனடியாக அனுமதியானது வழங்கப்படும். சம்பந்தப்பட்ட எந்த அலுவலகத்துக்கும் விண்ணப்பதாரர்கள் செல்ல வேண்டியது இல்லை எனவும் கட்டிட பணிகள் முடிந்ததும் முடிவு சான்றிதழ் பெறுவதில் இருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பரிசீலனை கட்டணம், கட்டமைப்பு வசதி கட்டணங்களில் இருந்து 100% விலக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் 2500 சதுர அடி வரையிலான மனையில் 3500 சதுர அடியில் கட்டப்படும் வீடுகளுக்கு இந்த திட்டம் பொருந்தும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆன்லைன் மூலமாக கட்டிடத்திற்கு அனுமதி பெறக்கூடிய அந்த தமிழகத்தில் முதன் முறையாக ஆன்லைனில் உடனடியாக கட்டிட அனுமதியை பெறக்கூடிய அந்த திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பயனாளிகளுக்காக இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். பவித்ரா.